ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல் குக் வித் அபி. இன்றைக்கி ஒரு சூப்பரான டெலிஷியஸான ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். ஈஸியாக நெத்திலி மீன் தொக்கு எப்படி செய்யலான்னு பார்ப்போம். இது செம்ம டேஸ்ட்டாக இருக்குங்க. இட்லி, சப்பாத்தி, ரைஸு, தோசை, கஞ்சி எல்லாத்துக்குமே ஒரு சூப்பரான ஒரு சைட் டிஷ். நம்ம இது புளி எதுவும் சேர்க்க மாட்டோம், தேங்காய் பால் எதுவும் கிடையாது. ரொம்ப ஈஸியாக சிம்பிளாக செஞ்சு முடிக்க போகிறோம். எப்படி செய்யலான்னு பார்ப்போம். வீட்டில் கண்டிப்பாக ஒன் டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். நெத்திலி மீன் 3/4 கிலோ வாங்கி வச்சுருக்கேன். இதை நல்லா வாஷ் பண்ணியிருக்கேன். உங்கள்கிட்ட பொடி நெத்திலி கிடைச்சாலும் சரி, இந்த மாதிரி பெரிய நெத்திலி இருந்தாலும் சரி, வாஷ் பண்ணி எடுத்துக்கோங்க. இதில் தேவையான அளவுக்கு கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கோங்க. 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்து இதெல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சுருவோம். மிக்ஸ் பண்ணி ஒரு 10 நிமிஷம் ஊற விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு மீனில் உப்பும் உரப்பும் கொஞ்சம் சேரும். அதுக்காக தான் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கோம். இப்போ தேவையான பொருட்கள் பார்த்திங்கன்னா, ஒரு பெரிய வெங்காயம், ஒரு கைப்பிடி அளவுக்கு சின்ன வெங்காயம், 3 பெரிய தக்காளி, 4 பச்சை மிளகாய் நறுக்கி வச்சுருக்கேன். ஒரு கடாய் எடுத்துக்கோங்க. கடாயில் ஒரு 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் கொஞ்சம் காய்ஞ்சி வந்தோன்னே நம்ம ஏற்கனவே விரவி வச்சுருந்தோம்ல மீன், அதை சேர்த்துக்கலாம். சேர்த்து இதை ஒரு அரை வேக்காடுக்கு மட்டும் பொரிச்சு எடுத்துடுங்க. ஒரு 2 நிமிஷம் மட்டும் வச்சுருந்தா போதும். மீன் நம்மளுக்கு ஒரு பாதி வேக்காடு நம்மளுக்கு நல்லா பொரிஞ்சு வந்ததுக்கும் பாதி வேக்காட்டில் ஒரு அரை வேக்காட்டில் நம்ம எடுத்துடலாம். லைட்டாக அப்படி ஒரு பதட்டி விடுங்க. மீன் உடஞ்சாமல் லைட்டாக பதட்டி விடுங்க. ஒரு 2 நிமிஷத்துலேயே நம்மளுக்கு ஒரு 50% கிட்ட பார்த்திங்கன்னா மீன் வெந்துடும். இந்த மீன் நம்மளுக்கு சீக்கிரமே வெந்துடும், போட்டோன்னே வெந்துடும். பாருங்கள், ஒரு 50% கிட்ட மீன் வந்துடுச்சு. இப்போ நம்ம இதை எடுத்து தனியாக ஒரு பிளேட்டில் எடுத்து வச்சிடலாம். இது மாதிரி நீங்கள் ஒன் டைம் இந்த மீனை லைட்டாக பொரித்து கிரேவி மாதிரி வச்சு பாருங்கள், செம்ம டேஸ்ட்டாக இருக்கும். அதே எண்ணெயில் கொஞ்சமாக சோம்பு சேர்த்துக்கலாம். நறுக்கி வச்சுருக்க சின்ன வெங்காயம், பெரிய வெங்காயம் எல்லாத்தையும் இதில் சேர்த்துக்கோங்க. இதோட பச்சை மிளகாயையும் சேர்த்துக்கோங்க. சேர்த்து கொஞ்சம் கருவேப்பிலை சேர்த்துக்கோங்க. சேர்த்து வெங்காயம் கொஞ்சம் வதங்குறதுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கட்டும், அந்த அளவுக்கு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. வெங்காயம் ஓரளவுக்கு நல்லா வதங்கிடுச்சு. இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. இஞ்சி பூண்டோட பச்சை வாசனை போயாச்சு. இப்போது நம்ம மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். உங்களுக்கு காரத்துக்கு தக்கன மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. நான் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துருக்கேன். இதை இப்போ தக்காளி போடுறதுக்கு முன்னாடியே நம்ம மிளகாய் தூள் போட்டால் கிரேவி பார்க்க நம்மளுக்கு நல்ல கலர்ஃபுல்லாக இருக்கும். அதனால் இப்போயே மிளகாய் தூள் சேர்த்துக்கோங்க. இப்போ நறுக்கி வச்சுருக்க 3 பெரிய சைஸ் தக்காளியை அதில் சேர்த்துடலாம். லைட்டாக தக்காளி பழமாக இருக்கிறப்ப லைட்டாக அப்படி புளிஞ்சு விட்டிங்கன்னா கொஞ்சம் சீக்கிரம் மசிஞ்சிடும். இப்போ லைட்டாக இதையும் ஒட்டதாக வதக்கி விட்டுக்கோங்க. தேவையான மசாலா என்னென்ன சேர்க்கலான்னு பார்ப்போம். மஞ்சள்தூள் ஒரு 1/4 டீஸ்பூன், மல்லித்தூள் ஒரு 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. இதோட ஜீரகத்தூள் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சேர்த்துக்கோங்க. சேர்த்து நல்லா கிளறி விட்டுக்கோங்க. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. இந்த மசாலா எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆகிற அளவுக்கு நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நம்மளுக்கு இந்த தக்காளி வெங்காயம் எல்லாம் நல்லா மசிஞ்சு கிரேவி மாதிரி வரணும். இந்த தக்காளி எல்லாம் நல்லா மசிகிறதுக்கு ஒரு மூடி போட்டு அடுப்பை ஒரு மீடியம் ஃப்ளேமில் 2 நிமிஷம் மட்டும் விட்டுட்டிங்கன்னா நல்லா வெந்து தக்காளி மசிஞ்சிடும். பாருங்கள், தக்காளியெல்லாம் ஓரளவு நல்லா மசிஞ்சு வந்துடுச்சு. நம்மளுக்கு நல்ல கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. மசாலா எல்லாம் நல்லா வெந்து நம்மளுக்கு பாருங்கள், வெங்காயம் தக்காளி எல்லாம் நல்லா வெந்து நம்மளுக்கு கிரேவி கன்சிஸ்டன்சிக்கு வந்துடுச்சு. இப்போ தண்ணி ஒரு 50 ml அளவுக்கு மட்டும் தண்ணி விட்டுக்கோங்க. ஒரு அரை டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துக்கோங்க. சேர்த்து ஒரு தடவை நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. நல்லா ஒரு கொதி வரட்டும். இப்போ உப்பு எல்லாம் செக் பண்ணிவிட்டு உப்பு தேவைன்னா சேர்த்துக்கோங்க. சேர்த்து இதையும் ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நம்மளுக்கு சூப்பராக கிரேவி தான் ஆயிடுச்சு. இப்போ நம்ம ஏற்கனவே ஹாஃபாக ஃப்ரை பண்ணி வச்சுருக்க அந்த மீன் அதில் சேர்த்துடலாம்.
சேர்த்து லைட்டாக கிளதுங்க, ஏன்னா மீன் உடஞ்சிடும். அதனால் லைட்டாக இப்படி ரொம்ப கரண்டியை போட்டு இது பண்ணாமல் லைட்டாக அப்படி சட்டியை ஒரு 2 குலுக்கு மட்டும் இப்படி குலுக்கி விட்டிங்கன்னு வச்சுக்கோங்களேன், நம்மளுக்கு மீன் எல்லாம் நல்லா அந்த கிரேவியோட இதாகிடும். பாருங்கள், இது மாதிரி கையை வச்சு இது மாதிரி சட்டியை வந்து 2 குலுக்கி விடுங்க. குலுக்கிட்டு அடுப்பை ஒரு லோ ஃப்ளேமில் 5 நிமிஷம் மூடி போட்டு வச்சுருங்க. நம்மளுக்கு இன்னும் கொஞ்சம் அந்த மீனெல்லாம் வெந்து அந்த மசாலா எல்லாம் மீனில் வந்து பிடிக்க ஆரம்பிச்சிடும். ஒரு 5 நிமிஷம் கழித்து ஓப்பன் பண்ணி பார்ப்போம். ஓப்பன் பண்ணுறப்பே பார்த்தீங்கன்னா கமன்னு வாசம் வருது. அந்த மீனோட ஃப்ளேவர்லாம் நல்லா இறங்கி சூப்பராக நம்மளுக்கு வந்து அந்த மீன் தொக்கு வந்து ரெடி ஆயிடுச்சு. ஃபைனலாக நம்ம கொஞ்சம் நறுக்கி வச்சுருக்க கொத்தமல்லி இலையை சேர்த்துடலாம். பாருங்கள், மீன் பார்க்கவே எவ்வளோ கலர்ஃபுல்லாக இருக்குது. இதை வந்து நீங்கள் ரைஸ்க்கெல்லாம் வச்சு சாப்பிட்றப்ப செம்ம அட்டகாசமாக இருக்கும். ஒன் டைம் மீன் வாங்கினீங்கன்னா இது மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த நெத்திலி மீன் சூப்பராக இருக்குங்க. நெக்ஸ்ட் டே நீங்கள் வச்சு சாப்பிட்றப்ப அவ்வளோ அட்டகாசமாக இருக்கும். இது மாதிரி மீன் நீங்கள் செஞ்சு நீங்கள் ஒரு இட்லி, தோசை, சப்பாத்தி, ரைஸுக்கெல்லாம் போட்டு சாப்பிட்றப்ப சொல்ல வார்த்தையே இருக்காது, அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். கண்டிப்பாக இந்த ரெசிபி உங்களுக்கு பிடிக்கும்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அப்படி நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபும் பண்ணிக்கோங்க. இன்னொன்று ஒரு சூப்பரான ரெசிபியோடு பார்க்குறேன். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.